உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடுகள் குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது. அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் என்னோட பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தினால் விட்டுவிட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடுகள் குறித்து பொதுவெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து 2-3 முறை விளக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும், அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன. திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா? நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க விரும்புகிறேன். தமிழக சட்டசபையின் 2ஆம் நாள் கூட்டம் இன்று நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதானி விவகாரம் குறித்து முதலமைச்சர் பதிலுரைத்து பேசினார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்தோம். அதானி விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதானி விவகாரம் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவாக முன்னதாகவே விளக்கம் அளித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் அதானியை சந்திக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் அதுக்குரிய விளக்கத்தை இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை. அதனால தான் நான் எழுந்து விளக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த விளக்கத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் வைத்த கோரிக்கை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பாமகவும் பாஜகவும் இருக்கிறது. எனவே ஆதரிக்க வேண்டும். அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற நான் அதானியை சந்திக்கவில்லை என்று முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதானி விவகாரம் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னதாகவே தெளிவாக விளக்கம் அளித்துவிட்டார் என்றும், நான் அதானியை சந்திக்கவில்லை என்றும், அதானி விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.
திமுகவை குறை சொல்பவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்பார்களா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதானி விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த வகையில் முன்னதாகவே அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்து விட்டார் என்றும், நான் அதானியை சந்திக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். மேலும் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நாடாளுமன்றம் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் வலியுறுத்துகிறார்கள். அதனை ஆதரிக்க தயாரா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதானி விவகாரம் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெளிவாக முன்னதாகவே விளக்கம் அளித்துவிட்டார் என்றும், அதானியை தான் சந்திக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் உரையாற்றியிருக்கிறார். அதானி மீதான புகார்கள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்றும், அந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாரா என்றும், திமுகவை குறை சொல்பவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்பார்களா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்.